அன்பின் உறைவிடமாகவும் பண்பின் நிறைவிடமாகவும் திகழ்கின்ற விழா தலைவர் சேம நாராயணன் அவர்களே, திமுக அரசியல்வாதிகளில் மிகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் அடக்கமாகவும் அறிவார்ந்த வகையிலும் அனைவரிடம் பழகுகின்ற பேசுகின்ற நமது அருமை நண்பர் TGS இளங்கோவன் அவர்களே, என்றும் இருக்கும் வானம் என்ற புத்தகத்தில் கம்பதாசனை பற்றி எழுதியிருக்கிறார் நமது பேர்வாடி ராதாகிருஷ்ணன். அதெல்லாம் சொல்லுவார் சொல்லல. அவர் படத்தை திறந்து வைத்து சிறப்பித்த அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய பேர்வாடியார் அவர்களே, வாமுசி திருவள்ளுவர் அவர்களே, பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்களே, பிருந்தாசாரதி அவர்களே, நிகழ்ச்சியை சிறந்த முறையிலே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற தமிழியலர் அவர்களே, எதிரே அமர்ந்திருக்கின்ற கவிஞர் சுந்தரகிரி, திருமதி பாபு, ராமச்சந்திரன், நமது மணிவாசர் முந்தாட்ட கமலஹாசனை பற்றி ஒரு புத்தகம் மணிவாசரை பற்றி போட்டதை எனக்கு அனுப்பி வச்சார். அதை பற்றி நிறைய விஷயம் இருக்கு. ஆனா நான் 9 மணிக்கு இன்னைக்கு வீட்டுல இருக்கணும். அதனால 3/4 நேரம் பேசலாம், ஒரு 10 நிமிஷம் அல்லது அதிகம் போனா ஒரு 12 நிமிஷத்துக்கு முடிச்சுக்கிறேன். எல்லாரும் பிருந்தாசாரி முதல் கமலஹாசனுடன் பழகியவர்கள் சொன்னாங்க. கமலஹாசனுடன் நான் பழகல, அவர் எந்த காலத்தாவது 2 முறை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான். 2 முறை நான் பார்த்துருக்கிறேன், அவ்வளவுதான். அது என்னன்னு சொல்றேன். நண்பர்களே, தாஸ் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்களும் தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்களும் யாரும் சோடை போனதே இல்லை. தாசி என்றாலும் தாசன் என்றாலும் ஒன்றுதான், அர்த்தம் ஒன்றுதான். நான் முதல் இலக்கியத்தில் அறியப்படுகின்ற தாஸ் மகாகவி காளிதாஸ். இந்தியிலே ராமாயணம் பாடிய துளசிதாஸ், கன்னடத்திலே ஒரு புரந்தரதாஸ், ஆந்திராவிலே ஒரு கபீர்தாஸ், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படுகின்ற சங்கரதாஸ், சினிமாவுக்கு முதல் பாடல் எழுதிய மதுர பாஸ்கரதாஸ், ஆரியமாலா, ஜெயலலிதா போன்ற படங்களுக்கு கதைவசனம் எழுதியவரும் எம்ஜிஆர் நடித்த நாடோடி மன்னன் படத்தில உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல்லி எந்தோடா என்ற பாடலை எழுதியவருமான கவி லட்சுமணதாஸ், கடலுக்குள் அரண்கட்டி கண்ணினை வாழ்ந்தாலும் உடலுக்குள்ளே மாறம் உதயமாவது திண்ணம் என்று அந்த கால பூர்வரம்பை படத்திலே பாடல் எழுதிய புதுக்கம்பன் பூமி பாரதாஸ், ஒரிச்சான் வயலே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா என்று 1951 வெளிவந்த சிங்காரி என்ற படத்திலே பாடல் எழுதிய தஞ்சை ராமையாதாஸ், உலகத்திலே சினிமா உலகிலே எவரும் எழுதாத அளவுக்கு 720 படங்களுக்கு வசனம் எழுதி ஒரே நேரத்தில் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் வசனம் எழுதியவரும், தான் வசனம் எழுதிய 100கணக்கான மொழிமாற்று படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்தவருமான வசனகர்த்தா ஆரூர் தாஸ், சினிமா பாடகரில் ஜேசுதாஸ், பக்தி பாடகர்களில் பித்துக்குடி முருகதாஸ், வெளியறிஞர்களில் PG பன்னீர் தாஸ், வழக்கறிஞர்களில் சித்தரஞ்சன் தாஸ், கட்சி தலைவர்களில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராம்தாஸ், யாரும் சோடை கொண்டது. அதை போல தாசன் என்று பெயர் வைத்துக் கொண்டவர்கள் யாரும் சோடை கொண்டதில்லை. பாரதிதாசன், வாணிதாசன், கம்பதாசன், சுப்புரத்தினதாசன் என்று சொல்லப்படுகின்ற சொல்லப்படுது. இது பாரதிதாசன் என்ற பெயர், கண்ணதாசன் என்ற பெயர் பலருக்கு இருக்கிறது. ஆனா கம்பனுக்கு ஒரே தாசன் கம்பதாசன் தான், வேற யாரும் கம்பதாசன் வச்சுக்கிறது. கம்பன் வச்சுக்கிட்டா இளைய கம்பன், இளங்கம்பன் அப்படின்னு பேரு இருக்கிறத தவிர கம்பதாசன் யாரும் கிடையாது. அது மாதிரி சுப்புரத்தினதாசன் யாரும் வச்சுக்கிட்டு. கண்ணதாசன் கூட எப்படி ஒரு புதுக்கோட்டை பொன்னி பத்திரிகையில வேலை கேட்டு போயிருக்கிறார் கண்ணதாசன். இது ஏதாவது எழுதியிருக்கலாம் பத்திரிகையில எழுதியிருக்கிற உங்க பேர் என்ன? முத்தையா. என்ன பேர்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். முத்தையான பேர்ல அவர் படிச்சது இல்லையா. அதனால அப்ப ஒரு போன் அடிச்சாரு அவங்கள, கொஞ்சம் இருங்க தம்பி போயிட்டு எடுத்துட்டு வரேன் இருக்க சொல்லிட்டு போயிட்டு வாங்க. என்ன பேர்ல எழுதியிருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுக்குள்ள யோசிச்சு வச்சார், என்ன பேரு சொல்லலாம், பாரதிதாசன், கம்பதாசன், பாரதிதாசன், அதனால சொல்லணும்ட்டு
வந்து கேட்ட உடனே என்ன பேர் எழுதிங்க? என்ன பேசுறியா? அவங்க உங்களதான் கண்ணதாசன் பேரு. கண்ணதாசன். ஓ கண்ணதாசனா? பார்த்த ஞாபகம். அதான் ஒண்ணு வேலை கேட்ட உடனே அப்படின்றார். அப்படி அவரை வைத்துக் கொண்டார். இப்ப கமலஹாசன் பாரதிதாசன் நினைவு வந்துதான் அவர் தன்னை கண்ணதாசன் வச்சுக்கிட்டார். கண்ணதாசன் சொன்னது இது. அந்த காலத்தில் புதுமையாகவும் திறமையாகவும் கற்பனை வளத்திலும் சிறந்து எழுதக்கூடியவர், ஒரு விரைவாக எழுதக்கூடிய ஒரே கவிஞர் கமலஹாசன் என்று கவிஞர் சுரதா சொல்லுவார். புதிய ஊமைகளை சொல்லுவார். சுரதாவே ஊமை கவிஞர் என்று எல்லாரும் பாராட்டப்படக்கூடியவர். அவரே வேறு புதிய ஊமை எழுதுவார். கற்பனை புதிதாக இருக்கும்னு பாராட்டி இருக்கிறார். சுரதா ஒரு ஊமை சொன்னார். கிளியின் சிவந்த மூக்குக்கு என்ன சொன்னார்? யாருக்காவது ஞாபகம் தான்? நானே பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன். கிளியின் சிவந்த மூக்குக்கு அமரதீபம் அமரகவி பாவத்தை எழுதிப்பார். வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கிழிகள். பாருங்க, வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கிழிகள் சுற்றி திரிகின்ற கீர்த்தி வருமன் தேசத்திலே பார்க்கின்ற பெண்களின் வாயெல்லாம் கோவை பழம். அதெல்லாம் வெற்றிலை போடாமலே வாய் சிவந்த பச்சை பசுங்கிழி சொன்னார்ல. அது மாதிரி இவரு காக்கை குஞ்சுக்கு ஒன்று சொல்லியிருப்பார். காக்கை கருங்கடமா இருக்கும். காக்கை குஞ்சு கடவாயை பார்த்தா சிவப்பா இருக்கும். ரெண்டும் காக்கைக்கு இருக்காது. காக்கை குஞ்சு தான் இருக்கும். உடல்ல கருப்பா இருக்கும். இது ரெண்டு கடவா மட்டும் ரொம்ப சிவப்பா இருக்கும். அதை சொல்லும்போது அஞ்சுவானத்தை சொல்லும்போது கமலஹாசன் சொல்லுவார், காக்கை சிறு குஞ்சொன்று வாய் இழந்தாற் போலே கங்குலை பின் நிறுத்தி முன் நிற்கும் செக்கர். அந்திவானத்தை பத்தி சொல்லுவார். எப்படி பாருங்க, காக்கை சிறு குஞ்சொன்று வாய், காக்கை குஞ்சு பார்த்திருக்கீங்க? காக்கை சிறு குஞ்சொன்று வாய் பிளந்தாற் போலே கங்குலை பின் நிறுத்தி முன் நிற்கும் செக்கர். சுரதா சொல்லுவார், இந்தியாவிலே அன்றைய காலத்தில் இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரே தமிழ்கவிஞர் கமலஹாசன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சுரதாவை என்னால மறக்க முடியாது, கமலஹாசனை என்னால மறக்க முடியாது. தன்னுடைய இலக்கியம் பத்திரிகையில கவிதையை வெளியிட்டு என்னை கவிஞர் என்று நாட்டுக்கு முழுவதும் அறிமுகப்படுத்தியவர் சுரதா. அதனால அவரை மறக்க முடியாது. கமலஹாசனை ஏன் மறக்க முடியாதுன்னா, நான் சிவகங்கையில படித்துக் கொண்டிருந்த போது 1958-59 SLSல ஃபெயில் ஆகிட்டேன். அக்டோபர் பரீட்சை எழுதுவதற்காக மதுரைக்கு போயிருந்தேன். அங்கே ராணி மங்கம்மா சத்திரத்தில் தங்கியிருந்தேன். அப்போ வாடகை 2000 ரூபா தான். அப்போ இரவு வெளியே வரும்போது ஒரு 7:30 மணிக்கு ஒரு பாட்டு என் காதில் ஒழித்து வெளியே போகுது. என்ன பாட்டுன்னா, கண்களின் நிலவே உல்லாத காதல் தரும் மதுவே சல்லாவ காலம் பாடிடும் வானம் பாடினாம் அறிவோதே இணைவோ இளமையின் இளமையின் தேனகை பெண்ணீது ஒழிதரும் தாரகை மண்ணீது காலம் பாடிடும் வானம் பாடினாம் அறிவோதே இணைவோ. அந்த காலத்துல மயக்க பாடல ஒன்று. அப்ப கேட்ட இன்னொருத்தன் கேட்டுக்கிறாரு, இந்த பாட்டு எந்த படத்துல என்ன வருது அப்படின்னு. மணிமேகலைங்கிற படத்துல TR மகாலிங்கமும் பானுமதி பாடுற பாட்டு கமலஹாசன் பாடுன்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த கால ரசிகர்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. பாட்டு எழுதுற கூட சரியா சொல்றாங்க. இப்போ வானொலியில ஊடகங்கள்ல நான் எழுதுன பாட்ட வைரமுத்துன்னு சொல்லலாம், நான் எழுதுன பாட்ட வாலின்னு சொல்லலாம், வாலி எழுதின பாட்ட கண்ணாதன் சொல்லலாம், கண்ணாதன் எழுதின பாட்ட வாலின்னு சொல்லலாம். பாருங்க, இது கணவனை கண்கண்ட தெய்வம். அந்த கண்ணாதன் பாட்டு எழுதுல குமா பாடலுடைய பாட்டு 2 பாட்டு எழுதுறாங்க. அது உன்னை கண்டே உன்மொழியில் காணவே பெண்ணுடம் நாடுவே. அது ஒரு விக்கல் வரும். அது விக்கல் சுசிலா பாடுது. விக்கல் கொடுக்காதுக்கு வரல. பானுமதி அம்மா போடுறத பானுமதி அந்த விக்கல் மட்டும் கொடுத்தாங்க. இது குமா பாடலுடைய பாட்டு. அந்த வசந்த் எதை எடுத்தா யார் எழுதுனா கண்ணாசம் பார்த்துக்கிறான். அப்படி போடுறேன். நான் எழுதின ரொம்ப ஃபேமஸான பாடல மஞ்சுவரி கேட்டாங்க. சன் நியூஸ்ல வைரமுத்து எடுத்துட்டே காட்டாங்க. அப்படி போட்டி அப்படிதான். அப்படியா எழுதலையா? நான் எழுதலையா? அப்படி அதுக்கப்புறம் அப்ப யாருக்கையும் போடுறது. அப்படி கலைஞர் ரசிகர்கள் கூட அப்படி இருந்துட்டாங்க.
சரியா இருக்கா? சரி, அப்ப இந்த படத்தை அது சொன்னார் அவரு, இந்த படம் தினமணி டாக்கியத்துல ஓடுது, இன்றோட அந்த படம் கடைசி அப்படின்னாங்க. நாளைக்கு எனக்கு படிச்சேன், பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி எப்படியும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், படிச்சு போனா போட்டு போகுதுன்ட்டு போய் பார்த்துட்டு 2 மணிக்கு வந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் படிச்சு எழுதினேன். எப்படி எழுதியிருப்பேன் பாருங்க, அந்த வருஷம் பெயில். அதுக்கு அடுத்த வருஷம் அக்டோபர் படுத்தி எழுதிதான் நான் பாஸ் பண்ணேன். ஆக நான் எஸ்எஸ்எல்சியில் அக்டோபர் படுத்தி வெளியானதுக்கு காரணம் கமலஹாசன். அதாவது இதை நான் கமலஹாசன்ட்டே சொன்னேன், அதுக்காக சொல்ல வரேன். கமலஹாசன் பழக்க முடியாது, 2 முறை பார்த்துருக்கேன். ஆழ்வார்பேட்டையில சாம்பா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், இப்ப இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு, அது பக்கத்துல இப்படி இருக்கும். அப்ப பல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அங்கே பேசுற பழக்கம் உண்டு. ஒரு முறை இவரு நடிகர் சிவசூரியன் தான் என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். நடிகர் சிவசூரியன், பூச்சிமுறை, அதான் சிவசூரியன் அறிமுகப்படுத்தி வச்சார் கமலஹாசன். அப்ப பேச அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சிலையை படுத்திக்கிட்டு இருந்தேன், உங்க படத்தை பார்க்க போனேன், அந்த இதை ஃப்ரீயா போயிட்டேன், அதுக்கு காரணமும் நீங்க தான். அதனால உங்களை நான் மறக்க முடியாது. சொன்ன விஷயத்தெல்லாம் சொன்னேன். இந்த 2 முறையா அவரை பார்த்திருக்கேன். பிறந்தால் தலை பழங்காலம் சொல்லி அதெல்லாம் ஒன்று பழகுது. அதே நேரத்தில் அதை பற்றி பல பேர் சொல்லியிருக்காங்க. வாரா சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் எல்லாருக்கும் ஏன் கைமை தைரியம் சொல்லியிருக்காரு. காதலின் கூத்தையெல்லாம் கவிதையில் கண்டேனையா, காதல் கவிதைகள் நிறைய இருக்கு. அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொழிலாளர்களை பற்றி எழுதுவதற்கு முன்பு பாட்டாளிகளின் பதிலளிப்பையும் தொழிலாளர்களின் கோபத்தையும் பாடல்களை அன்றைக்கு எழுதியவர் கமலஹாசன் ஒருவர் தான். கண்ணதாசன் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னோடி வழிகாட்டி அவர்தான். இவரை எல்லாரும் சொன்னாங்க, அது தப்பா சொன்னாங்க நினைக்கிறேன். சாவிலே வாழும்னு ஒரு கவிதை எழுதினார், தலைப்பு சாவிலே வாழும். அதுதான் எழுதியிருப்பார். சிலர் விழிப்பார், சிலர் துயில்வார், நான் விழித்துக் கொண்டே துயில்கின்றேன். சிலர் வாழ்வார், சிலர் சாவார், நான் வாழ்ந்து கொண்டே சாகின்றேன். அதை பார்த்துதான் கண்ணாதன். சிலர் சிரிப்பார், சிலர் கண்ணாதன் வெளிப்படையா சொன்னது இது. சிரிப்பார், அழுவார், நான் சிரித்து கொண்டே அடைகின்றேன். அப்புறம் இன்னொன்னு பாண்டவங்க, நான் கமலஹாசனுடைய பாட்டை 11 வயதுல கேட்டு அப்படியே மனப்படமா பாடிக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த காலத்துல 1953 வெளிவந்த அவன் படம், அவன் சங்கர் சேமித்த படம். அந்த பாடினாங்களே கல்யாணம் உல்லாசம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னா, கண் காணாததும் மனம் கண்டு விடும் வாசந்திரன் மனம் வரலாச்சு, உடல் மேலும் மேலும் கனலாச்சு, உடல் மேலும் மேலும் கனலாச்சு. யார் முகம், அதை பாடுற ஒரு தப்பா பாடினார், அந்த டியூன் தப்பா இருக்கு, அதுக்காக திருப்பி பாடு. யார் முகம் தேடுதோ பாருங்க, யார் முகம் தேடுதோ அன்பில் விழி நேர் காணவே என்று உங்கோ வழி, ஏமாயக்காரா என் மனச்சோரா உன்னாசையால் தூக்கும் போச்சு, உடல் மேலும் மேலும் கனலாச்சு, உடல் எங்கும் பொங்கும் கனலாச்சு. அடுத்ததான், மேகம் நுழைந்த மின்னல் போல மோகம் கொண்டாயோ எங்கள் மேலே, ஆகாகும் பேரு வான்மழைக்காரே என் காது சொல்லலாச்சு, உடல் எங்கும் பொங்கும் கடலாச்சு, உடல் மேலும் மேலும் கனலாச்சு, கண் காணாதது. அப்ப 11 வயதுல அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தோம். கமலஹாசன் எழுதுன்னு தெரியாது. நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு பாட்டு சொல்லுவாங்க, அருள் தாரும் தேவ மாதாவே ஆதியே இன்ப ஜோதி. அது மாதிரி நிறைய பாடல்கள் கமலஹாசன் பாட்டு. அதுல ஒரு பாட்டு பிரிய செய்யணும் ஒரு படத்துல பிரதர் லட்சுமணன் எழுதின இசையில அவர் எழுதின ஒரு பாட்டு, கடவுளே காலம் மாறினாலும் அப்படின்னு தொழிலாளிகளை பற்றி பட்டுக்கோட்டையெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாலே எழுதினாலும் சொன்னாலும் அதுக்காக சொல்ல வரேன். கங்கை காவிரி எண்ணரும் நதிகள் பொங்கி பாய்கிற நாட்டிலே அங்கையை ஏந்தி பிச்சை எடுக்க அமைத்தாய் என் தலை ஓட்டிலே. அந்த அம்மாவோட அது பேர் அவங்க பேசிட்டு போனாங்க, தாமரை சரியா அவங்க சொன்னாங்க, பண்ணை சிரித்து சென்னல் விளைத்தோ உண்ண பருக்கையிலே நாட்டிலே
பட்டுடை நெய்து தந்தவன் தனக்கு கட்ட துணியும் இல்லை வீட்டிலே, பிந்தை மாளிகை அமைத்தவன் தனக்கு குந்த குடிசை இல்லை நாட்டிலே, இந்த கொடுமையை மாற்றி புதுவிது எழுதாயோ பொன் ஏட்டிலே அப்படின்னு வரும். சிறைச்சாலையை பற்றி சொல்றாங்க. நான் கோயம்புத்தூர் சிறைச்சாலைக்கு சிறைச்சாலை அதிகாரி கைதிகள் மத்தியில வந்து பேசும்படி என்னை அழைத்தாங்க. இப்ப இல்ல, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால. அப்ப போகும்போது இந்த பாடம் சொன்னேன். உலகமே ஒரு சிறைச்சாலை, பானுமதி பாடுவாங்கல்ல, உற்ற உயிருக்கு உடம்பே சிறைச்சாலை, ஐயிரு திங்கள் அன்னை வயதே சிறைச்சாலை, அனைபருவம் ஏழுக்கும் ஆசையே சிறைச்சாலை, வெயில் தரும் பகலுக்கு இறைவே சிறைச்சாலை, விதி முடிந்தால் அனைவருக்கும் புதைகுழி சிறைச்சாலை. பிடிமண் சிறைச்சாலை, புதைகுழி சிறைச்சாலை. அதுவும் தப்பா இருக்குதா அதையும் சொல்றது. அப்படி பாட்டு நிறைய பாட்டு வரும். அதாவது பூசா கிருஷ்ணமூர்த்தி இவரை பற்றி சொல்வார். இவரு பள்ளிக்கூடம் 8வது வரையும் தான் போயிருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போறதா சொல்லிட்டு நாடக கம்பெனிக்கு ஒத்தியை பார்க்கறதுக்கு போயிட்டு வரோம் புரசல் வாக்கத்தில். அவர் இருக்கும்போது நடிகராக இருக்கும்போது ஹார்மோனிய வாசிக்க தெரிந்த கலைஞர்கள் சினிமாவிலே 3 பேர் தான். ஒருவர் கம்பதாசன், இன்னொருவர் டி.கே. சுந்தரவாத்தியார். ஏவி எவ்வளவு ஆஸ்தான கவிஞர் போல இருந்தவர். அவர் எழுத பாட்டு கேட்டு போய் நினைக்கிறேன். கேட்டு ஏரிக்கரை அழகு கௌசல் அவர் டி.கே. சுந்தரவாதியார் பாட்டு, புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுவதை கேடு முன்னே திருச்சிரவணம் பாடியிருப்பார். பானை பிடித்த ஒரு பாக்கியசாலியில. இன்னொரு பாட்டு எம்ஜிஆர் நடித்த படம் தாக்கி பிடித்தார். ஆசை நிறைவேறுமா கடல் அலை போல மறைந்து போக நேருமா. அது அவர் எழுதுனது. உத்தமமுத்திரன் சிவாஜி பத்மி நடித்தப்படுது. காத்திருப்பான் கமல கண்ணன் கனிந்து கனிந்து மனம் நினைந்து கண்ணுறங்காமல் அங்கே காத்திருப்பான் கமல கண்ணன். சுந்தரவாத்தியார். அவரு எம்.கே. ஆத்மநாதன். அவர் இசையமைப்பாளர் கூட. டி.கே.எஸ். நாடகங்களுக்கு அவர்தான் இசையமைப்பாளர். பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். அவர் எழுத பாட்டுகள் பலருக்கு தெரியும். வாலி முதல்ல எம்ஜிஆர் படத்துக்கு எழுத கூட நல்லவர் வாழ்வார். அதுக்கு முன்னாலே அவர் கொஞ்சம் எழுதியிருக்கார். அதுல இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றார். அவர் அன்பு வளங்கள் இசைக்கிறார். ஆத்மநாதன் எழுதுற பாட்டு. அது புதையல் படத்துல அது தங்க மோகல தாமரையே செங்கதிர் கண்டு செழிப்பதனாலே மங்கையர் வதனம் வாடுவே மங்கையர் வதனம் வாடுவே. கமலஹாசன். நான் ஒரு முறை எல்லாம் வீட்டுக்கு போனேன். எனக்கு ஆத்மநாதன் வீட்டுக்கு. ஏன்னா கடலை திறமையில ஒரு கவியரங்கம் வள்ளுவரை பற்றி. அப்ப நான் முரசொலி பத்திரிகையில பணியாற்றி கொண்டிருந்தேன். அவரு எழுதல வரல. அதனால உடனே நாளைக்கு எழுதிட்டு வர சொல்லிட்டாருப்பா, கருணாவன் தான் கடலையெல்லாம் சொல்லி சொல்லுவாரான்ட்டு தினகரன் என்கிட்ட சொல்லுவேன். கையெழுத்தினவரன் என்ன இப்பதான் தூக்கி முடியுது 5:30 மணிக்கு. நான் ராத்திரி படுத்துக்குள்ளதான் கவிதை எழுதுதா அப்படி எதுமா நீ படிக்க சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டேன். யாரு எழுதுறது யாரு வரல எழுதி கேட்டேன். ஆத்மநாதன் வரல. சரி அவர் வீட்டுக்கு போவோம். அவர் எழுதி வச்சிருப்பாரு ஏதாவது அதை வாங்கி மேற்கொண்டு ஏதாவது எழுதிக்கிறோம்ட்டு போனேன். ராய்பேட்டை ஏதாவது. அப்போ விக்ரமாதித்தன் படத்துல ஒரு பாட்டு ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. இத்தனை நாள் அது கூமா பாலசுப்ரமணிய பாட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது பண்ணலாம். வெண்முகிலே கொஞ்ச நேரம் இல்லை நீ கண்ணீரின் கதை ஏற்றி செல்லுன்னு ஒரு பாட்டு. நீங்களும் எழுதினீங்கன்னு கேட்டேன். ஆமா அப்படின்னா வானொலி அதான் சொன்னாங்க. அப்போ நீங்க கவிதை வள்ளியன்னு சொல்லிடலாமே, நீங்க என்ன எழுதிக்க கொடுங்க, அதை வச்சு நம்ம கொண்டு ஏதாவது எழுதிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் எழுதலையா, ஒன்றும் தெரியல என்ன எழுதுறது, அதனால நான் வந்து வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன், நீயா ஏதாவது எழுதிக்கிட்டாரு. அப்பதான் எழுதிட்டு போனேன்னு வச்சுக்கிறேன். அப்படி ஹார்மோனிய வாசிக்க தெரிஞ்ச கவிஞர்கள் கமலஹாசன் ஒருவர். அவர் நிறைய அவரை பற்றி இவர் சொல்லுவார். பூசா கிருஷ்ணமூர்த்தி. பாரதிதாசன் எழுதிய இன்ப இரவு நாடகம் 1942 நடந்ததுல
இவரும் இவருடைய மனைவி சித்திரலையாகவும் நடிச்சிருக்காங்கன்னு அவர் சொன்னார். கூசா கிருஷ்ணமூர்த்தி அவர் தான். கூசா கிருஷ்ணமூர்த்தி தெரியுமில்ல, தமிழக கழகத்தை சேர்ந்தவர். அவர் எதுனா பாட்டுகள் தெரியுமில்ல, ரத்தகிரி குற்றமுறையான பாட்டு எழுதினவர். இது இந்த பாட்டு ராஜராஜன் எம்ஜிஆர் பற்றி எடுத்தது. விளையாடு அந்த நிலை கண்டு என துள்ளம் அலை மோதுதே, அந்த பாட்டுல எழுதுவார். அவரு 1940 சுரேந்திரநாத் சட்டோபாத்தியாயா இவரு இன்னொரு சோசியலிஸ்ட் கட்சி கூட்டத்துக்கு புதுக்கோட்டைக்கு வந்தாங்களாம். அப்ப அவர் பேச்சை கேட்டுக்கிறார். அழகன் அப்படி அழகன் உயரமா இருப்பார், நல்லா சிவப்பா இருப்பார், கம்பீரமா இருப்பார், கவர்ச்சிகரமான தோற்றம் உண்டு. 1940 அவரை பார்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் தான் அவரு 1944 இருந்து அவரோட பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய கூசாக்கை சொல்லுவார். அவரு மங்கையர் கழகத்துக்கு இவரை தான் வசனம் எழுத சொல்லியிருக்காங்க. யாரு? கூசா கிருஷ்ணமூர்த்திய. என்னை விட ஒரு பையன், இன்னொரு பையன் சுரதான ஒரு பையன் வந்திருக்காயா, அவன் நல்லா எழுதுவான், புதுமையா எழுதுவான், கற்பனை நல்லா இருக்கும், அவனை வச்சு எழுதிக்கிறேன்னு சொன்னாரு. எப்படி எழுதுவார் எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லிட்டீங்க, எப்படி தெரியும்னா ஏதாவது ஒரு சீனை சொல்லி எழுத சொல்லிப்பாரு. நல்லா இருக்கா, சீனப்பா இருக்கான்னு டி சீனப்பா அவர் நல்லா சொன்னா வச்சுக்கிட்டா, அதுக்கு இல்லைன்னா எனக்கு வாங்க எழுதிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. சொன்னா பிடிச்சிருந்தது, சிறப்பா இருக்காங்க, நல்லா இருக்கானே இந்த பையன் வச்சுக்கிறோம்ட்டு வந்தாங்க. அப்படி சொல்லலா மங்கையர் கரசி படத்துல வசனம் எழுதுறதுக்கு காரணம் கூசா கிருஷ்ணமூர்த்தி தான். அவர் புதுக்கோட்டை நகர காங்கிரஸ் தலைவராக இருந்தார். அவர் தான் ஏரிய வீரசிவாவை அறிமுகப்படுத்தியவர். அவரு ஒரு நாள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒருத்தர் பார்த்துட்டு வரும்போது நடந்து வந்திருக்கிறார். இப்ப கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு குரல் கட்டிருக்கு, திரும்பி பார்த்திருக்கார். அந்த பக்கத்துல ஒரு பாயில படுத்துட்டு ஒருத்தர் கூப்பிட்டுருக்கார். போய் பார்த்த உடனே கமலஹாசன் தெரிஞ்சதான். இவர் தான் இளமை பற்றி சொல்லி மாபோசிக்கு போன் பண்ணி அவரு மூலம் ஏற்பாடு பண்ணி ஒரு பெட்டு படுக்க கொடுக்க சொன்னாங்க. 71 நடந்தது, 72 நடந்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள் மறந்துட்டார். அப்படி இவரை பற்றி எல்லாரும் பாராட்டி இருக்கிறாங்க. பாரதிதாசன் சொல்லியிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்காரு. கிருஷ்ணன் பஞ்சி, நான் டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சி 1944 இருந்து தெரியும். எத்தனையோ கவிஞர்களாக பழகி இருக்கிறேன், எல்லாரும் எழுதுறதையும் பார்த்திருக்கிறேன். ஆனா அவர்களில் கமலஹாசனை போல கற்பனை வளத்தோடும் புதுமையான கருத்தோடும் எழுதியவர்கள் யாரும் கிடையாது என்று டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சி பாராட்டியிருக்கார். அதே போல எல்லாரும் பல பேர் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது பெண்களை பற்றி அதாவது ஒண்ணு எழுதியிருக்காரு அந்த காலத்துல. அவர் முதல் எழுதின கவிதை தொகுதி கனவுன்னு பேரு. இல்ல கனவுன்னு பேரு. அதுல இதை எழுதியிருப்பார், பெண்களை பற்றி எழுதியிருப்பார் சிறப்பா. பெண்ணுக்கு உரிமை சொல்லிருப்பாரு. பெண்ணுக்கு உரிமையே இல்லை என வாதி பேசிடும் நாவை துணித்திடுவோம். கண்ணுக்கு ஒளியது இல்லை என்றால் இங்கு காட்சி உண்டோ ஒரு மீட்சி உண்டோ. நல்ல யாழ் அது ஆண்களில் சுவை நாதம் தரும் விரல் பெண்கள் என்போம். தில்லையில் ஆடும் செஞ்சடையான் பெண்ணை சேர்த்துடல் கொண்டதை சிந்தித்தீரோ. சொல்வார். உச்சி கிளையிலே நின்றபடி பாதம் ஊன்றியே வந்த அடிமரத்தை அச்சம் இல்லாமலே வெட்டுலகே நாளை அடையும் கலினி அறிகுவையோ. உச்சி மரக்கிளையில் நின்று நீ ஏறி வந்த அடிமரத்தை வெட்டிய, நீ என்ன ஆளா நாளைக்கு பேச்சு பார்த்தியா? இது இன்றைய அரசியல் உயர்ந்து வருவதற்கு காரணமாக இருந்த அடிமரத்தை போன்று இருந்தவர்களா இன்றைக்கு அரசியலை பல பேரை ஒதுக்குகிறார்கள் அல்லவா, வேண்டுகோள் விடுத்து நீக்குகிறார்கள் அல்லவா, அதையெல்லாம் நினைவுபடுத்துகிறது. இந்த உச்சி கிளைகள் மாயவனாக எழுதுற ஒரு பாட்டுல ஞாபகம் வருது. ஒரு படத்தில் எழுதினார், பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காது, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காது, பாவத்திற்கு கூலி தன்னை நிறுத்தி வைக்காது, என்னை போல் பாவிகளை இனியேனும் படைத்து வைக்காது, உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேரை அறுத்தவன் தான், உச்சி மர கிளையில் நின்று உயிர் வேரை அறுத்தவன் தான் அப்படின்னு சொல்லுவார்.
அந்த இது அதுல வருது. உச்சி கிளை என்றபடி அந்த சொல்வாரு. அது மாதிரி இன்னொன்று சொல்வார், தமிழ்நாடு எமது நாடு, தமிழ்நாடு எமது நாடு தனித்த நாடடா, குமரி முதல் மானம் குன்றம் எல்லை கோடடா, இமயம் எதிர்த்த போதும் தூள் தூள் துள்ளி ஆடடா. இமயம் எதிர்த்தவா படைக்க உள்ளவெல்லாம் எதிர்த்தா தூளாய் போயிடும். இந்த அரசியல பாருங்க, கைக்கு உரிய தொகையை கேட்டாலே கொடுக்க வேண்டிய தொகை தேசியக்கூடிய ஏற்றுக்கொண்டாட கொடுத்தாங்க. அப்படி அந்த எதிர்ப்பாடு இங்க ஒன்றும் செய்யாம தமிழ்நாட்டில ஒன்றும் நடக்காது. அப்படி வடக்கு என்னதான் செய்தாலும் தமிழ்நாட்டில மோடி அரசு பார்த்தா இங்க படிக்காதுங்கிறத அன்றைக்கே இன்னைக்கு சொல்ற மாதிரி அன்றைக்கே எழுதிக்கிற பாருங்க. தமிழர் நாடு எமது நாடு தனித்த நாடுடா, குமரி குமரி தொட்டு மாறிய குன்றம் எல்லை கோடடா, இமயம் எதிர்த்த போதும் தூளா எதிர்த்தூளா அது தூள் கண்டிப்பா துள்ளி ஆடுறாங்கிறது. அது 1940 இருந்து 1961 வரையிலும் 70 வரையிலும் 20 புத்தகங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறார். எல்லாரும் முகலை ஆட்டம் படத்தை பற்றி சொன்னாங்க. கனவு கண்ட காதல் அந்த படத்துக்கு கமலஹாசன் வசனம் பாடல்களுக்காக 50,000 ரூபாய் இந்த காலத்துல வாங்கிடுவோம். 61 ஒரு பவன் வாங்கினா அப்ப 100 ரூபாய், நம்ம பவனை வித்தா 80 ரூபாய் நாம கொடுப்போம். அப்ப 50,000 ரூபாய் எந்த கவிஞனும் வாங்கினதே கிடையாது அவளுக்கு. அதான் சொன்னாங்கல்ல எல்லாரும், முதல் நாள் 10,000 ரூபாய் கையில வச்சிருப்போம், மறுநாள் யாருக்காவது 10 ரூபாய் கடன் கட்டிட்டு இருப்பான். அவருடைய ஏற்பம் கொடுக்கக்கூடிய மனம் அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார். அது மாதிரி பெரிய அண்ணா பாரதிதாசன் நிதி திரட்டும் போது அது முதல்ல பெரியார் 200 ரூபாய் கொடுத்து தொடங்கி வைத்தார். 200 ரூபாய் கொடுத்தான், 201 கொடுத்தார். கமலஹாசன் ஒருவர் தான் 501 ரூபாய் கொடுத்தார். வேற எவரும் கொடுக்கல. 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு கொடையாளியும் கூட, அந்த படைப்பாளி கொடையாளி. அதே நேரத்தில் இன்னொன்று சொல்றார், கலைஞரை பற்றி சொல்வார். நித்தம் வறுமையில் நெஞ்சடிந்து தன்னை நேசன் என சொல்ல யாரும் இன்றி, நித்தம் வறுமையில் நெஞ்சழிந்து தன்னை நேசன் என சொல்ல யாருமின்றி, பித்தன் இவரான காட்சி தந்து உயிர் 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 பிரிந்ததில் புகழை பெறுபவன் யார்? மறுபடியும் சொல்றேன், நித்தம் வறுமையில் நெஞ்சழிந்து தன்னை நேசன் என சொல்ல யாருமின்றி, பித்தன் இவரான காட்சி தந்து உயிர் பிரிந்ததின் புகழை பெறுபவன் யார்? கவிஞன். பெறுபவன் யார்? கவிஞன். அப்படிப்பட்ட கவிஞன் யார்? 2 பேர். ஒருவன் பாரதியார், இன்னொருவர் தமிழ். இப்படி நிறைய அதை பத்தி சொல்லலாம்னாலும் பாரதிதாசனை பத்தி சொல்ற, அதாவது கவிஞன், அதாவது கவிதைக்கு இலக்கணம் என்ன வைத்தார்? பிள்ளை உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ள தெளிந்த தமிழில் உன்னை தெரிந்துரைப்பது கவிதை. கவிஞனுக்கு வருவது சொல்றார். கவிஞனுக்கு தூற்றலென கீழ் விழும் மனத்தை மேல் தூக்கி நிறுத்தி பறக்க செய்து காற்றும் உழைந்திடா வானம் என ஒரு கட்டற்று நிற்பவன் கவிஞன் என்று அப்படி கவிஞனுக்கு விளக்கம் சொல்றவர். பாரதிதாசனை பற்றி தான் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் வீட்டுக்கே போய் பாரதிதாசனோட எழுதியிருக்கிறார். அவர் பாராட்டு, நிறைய பேர் பாராட்டு. கமலஹாசனை பற்றி பேசுறதுன்னா 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நான் போனா பல விஷயங்கள் எனக்கு இப்ப நேரமாச்சு. அவரை பற்றி சொல்றார். நெஞ்சு நிமிர்த்த நடைவுடையார், நெஞ்சு நிமிர்த்த நடைவுடையார், சுடர் நீட்டும் நட்சத்திர விழி உடையார், அஞ்சன மேனி அவர் வண்ணம் தான், அஞ்சன மேனி அமைந்தவர் தான், யாரும் அசைக்க முடியாத தோல் வலியார் அப்படின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட கவிஞர் பாரதிதாசன், அப்படிப்பட்ட கவிஞர் கம்பதாசன். கம்பதாசனுடைய பெயர் இன்றைக்கும் பலருக்கு தெரியும்படி செய்தவர்களில் குறிப்பிடத்தகுந்தவர் நமது இல்ல ஏதோ விஜயன். அவனுடைய பாட்டு, அந்த பாடல்கள் பூரா எனக்கு தெரியும். கமலஹாசன பாட்டு பாடினாங்க, நான் பாடின அதை விட நல்லா இருக்கும். அதை பாடுறதுல நேரம் இல்லை. அப்படிப்பட்ட சிறுவன் விஜயேந்திரனுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லி, வாழ கம்பதாசன் புகழ் என்று வாழ்த்தி, இவ்வளவு நேரம் பொறுமையாக அமைதியாக இங்கு எழுந்து போகாமல் இருக்கிறீர்களே, நீங்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் மொழிமொழியினால் நலமோடும் வளமோடும் பரிவோடும் பொறிவோடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். விழாவை நடத்துகின்ற புலவர் மா கணபதி அவர்களை வாழ்த்துகிறேன். விழாவுக்கு வருகின்ற வாழ்த்திய தேவநாராயணன், சுரந்தாசாரதி, இளங்கோவன்,
ஏற்பாடு ராதாகிருஷ்ணன், திருவள்ளுவர் எல்லோரும் வாழ வாழ்க என்று வாழ்த்துகிறேன். உங்களை வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய தமிழியரா அவர்களும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.